குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சுழல். அது ஒரு ஆட்சி செய்பவனிடத்தை எப்படி நெருங்கணும் ரொம்ப அழகா சொல்றார். நம்ம ஆட்சியாளர் தானே, நமக்கு ரொம்ப அவன் குறிப்பறி, யாரு அமைச்சர்களா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எந்த மூட்ல இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, குறிப்பறி. குறிப்பறிந்து அப்புறம் எப்படி சொல்லணும், வெறுப்பில வேண்டுவ, குறிப்பறிந்து காலம் கருதி. இந்த நேரத்துல சொல்லலாமா, இது தக்க தருணமா, இப்ப சொல்லக்கூடியதானா, காலம் கருத்தி வெறுப்பில, அவனுக்கு வெறுப்பானது சொல்லாத, வேண்டுவ எது தேவையோ அதை மட்டும் நீ சொன்னா அப்பதான் உனக்கு அரசனிடம் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், ஆள்பவனிடத்தே உனக்கு ஒரு ஆக்கம் இருக்கும். இல்லை என்றால் தப்பான நேரத்துல தப்பான இடத்துல தப்பான ஒரு செய்தி அவசரப்பட்டு போய் படபடன்னு சொன்னீங்கன்னா அது செய்தியில உண்மைத்தன்மை கூட இருக்கலாம், ஆனா அந்த சொன்ன இடம், சொன்ன விதம், சொன்ன நிலை, சொன்ன சூழல் தவறாக மாறிவிடும் பொழுது அங்கு பெரிய பிளவு, ஒரு பிணக்கு ஏற்பட்டுவிடும். ஆனால் ஆள்பவருடன் இருப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு குரல். இதையும் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது இந்த குரலை எடுத்து 696வது குரலை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது திருக்குறளுடைய எண்ணப்பாடு.